இந்த இயர் தீபாவளி ரொம்பவே சூப்பராக போச்சு. குட்டி குட்டி விஷயம் பண்ணுறது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு ஃபெஸ்டிவல்னு வரும்போது நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம ஃபேமிலியோட போய் வாங்கி ஷாப்பிங் பண்ணுற மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். வருஷம் ஃபுல்லாக நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்னு வரும்போது அதை என்ஜாய் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட குறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்கு நிறைய லைஃப்பில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அப்போ நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நடந்ததுன்னா அதை நாங்கள் கிட்டத்து ஷேர் பண்ணுறோமோ இல்லை யார் வழியாவது தெரியப்படுத்துகிறோமோ, அப்போ எங்களுக்கு எந்த ஒரு கங்க்ராச்சுலேஷனோ ஒரு ஹாப்பினஸாக யாரோ ஒரு 4 வார்த்தை பேசினதே கிடையாது. இதுவே நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்போ நாங்கள் ஷேர் பண்ணுற டைமில், ஷேர் பண்ணாட்டியோ அது எப்படியாவது கன்வே ஆகிற டைமில், நான் அப்போவே சொன்னேன்ல இந்த மாதிரி பண்ணியிருக்காதீங்க, நீ இப்போ பார்த்தீங்களா எப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நாங்கள் யோசித்து பார்ப்போம், எப்படி இது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும்போது யாருமே நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்குள்ளே தான் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிக்க முடியுது. ஒரு கெட்டது நடந்தபோது எல்லாரும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஷோல்டராக நான் இருக்கணும்னு நினப்பேன். என்னோடய பெரிய சப்போர்ட்டே என் ஹஸ்பண்ட் தான். எங்களோட பாப்பாவோடு சேர்ந்து நாங்கள் ஒரு குட்டி ஃபேமிலி அதை நினைக்கும் போது இந்த மாதிரி விஷயம் நெகட்டிவிட்டி எல்லாமே மறந்து போய் அந்த ஒரு குட்டி ஃபேமிலியோட ஒரு ஹாப்பினஸான மூமெண்ட் மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எங்களோட லைஃப்பை நாங்கள் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து என் குழந்தைக்கு எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் அவளுக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் எஃபர்ட் போட்டு அந்த லைஃப்பை அப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகணுன்ற ஒரே மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இது நடுவில் எந்த நெகட்டிவ் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்க போகிறது நாங்கள் தான். யாரும் அவங்க தலையில் எடுத்து பேசுகிறவங்க போட்டுக்க போகிறது இல்லை. ஸோ இந்த லைஃப்பை எங்களோடு சேர்த்து நாங்கள் ஹாப்பியாக, எங்களுக்கு கூட ஹாப்பியாக இருக்கணும்னு எங்களை பற்றி நல்லது நினைக்கிறவங்களும் சரி, கெட்டது நினைக்கிறவங்களும் சரி, எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோடவும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் எப்போவுமே. இப்பயும் அப்படி தான் இருக்கும். இது யாருக்காவது சிங்க் ஆகுதுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.